بسم الله الرحمن الرحيم. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله. قال الله تعالى: أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا. يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون. يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. قال نبينا صلى الله عليه وسلم: فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. رب اشرح لي صدري ويسر لي امري واحلل عقدة من لساني يفقهوا قولي. அகிலங்கள் அனைத்தையும் படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த ஏழு இறைவனாகிய அல்லாஹ்வுக்கு அழைத்துக் கொள்ளுங்கள். அந்த அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் இந்த உலக மக்களுக்கு ஒரு அருள்கொடையாய் அனுப்பப்பட்ட அல்லாஹ்வுடைய இறுதி தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது வாழ்க்கை நெறிமுறை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் மீதும் தாபீகள் மீதும் தாபீகள் மீதும் குறிப்பாக ஜுமாவுடைய நாளன்று அல்லாஹ்விற்கு நன்மை எதிர்பார்த்து நேரமாக ஒரு அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவர் மீதும் உலக முஸ்லிம்கள் அனைவர் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டமாக பிரார்த்தித்தவராக இருந்து ஆரம்பம் செய்கிறேன். கணியத்திற்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சகோதரர்களே, இந்த உலகத்தில் பிறக்கக்கூடிய அனைவரும் அவர்கள் ஆண்டியாக இருந்தாலும் சரி, அரசனாக இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட பொருளாதாரத்துடைய உச்சத்தில் இருந்தாலும் சரி, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒட்டுமொத்த மனித சமுதாயத்திற்கும் ஒரு பொதுவான விதியை வைத்திருக்கிறான். அதுதான் மரணம். இந்த மரணத்திலிருந்து யாருக்கும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் விதிவிலக்கை கொடுக்கவே இல்லை. நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தவிர அவரும் இன்ஷா அல்லாஹ் மறுமையுடைய நாளன்று இந்த உலகத்தில் அவருடைய பணியை முடிப்பதற்காக வருவார். அதற்கு பிறகு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவருடைய உயிரை கைப்பற்றிய தீர்வார். அந்த விதிவிலக்கை முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கூட அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கொடுக்கவில்லை. ஆனால் நபிமார்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கொடுத்த ஒரு சிறப்பு என்னவென்றால், மரணம் வருவதற்கு முன்பாக அவர்களுக்கு அதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தெரிவித்து விடுவார். அந்த அடிப்படையில் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் إذا جاء نصر الله والفتح ورأيت الناس يدخلون في دين الله أفواجا فسبح بحمد ربك واستغفره إنه كان توابا. இந்த வசனத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இறக்கி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறுதி நாளை அவர் அடைந்து விட்டார், அவர் வந்த பணி முடிந்தது என்பதை சொல்லி காட்டினார். அதற்கு பிறகு அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் மரணத்திற்கு தயாரானார்கள். அவருடைய ஒவ்வொரு கட்டமும் அந்த மரணத்திற்கு தயாராகக்கூடிய நிலையில்தான் இருந்தது. அந்த வரலாறை புரட்டி பார்த்தால் நம்மால் பார்க்க முடியும். அப்படிப்பட்ட அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவில் வைத்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவருடைய உயிரை கைப்பற்றுகிறார். ஆனால் ரசூல் மரணிப்பாரா
நபிமார்கள் மன்னிப்பார்களா என்ற சந்தேகத்தோடு சஹாபாக்கள் அந்த மரணத்தை ஏற்றுக்கொள்ள முடியாத நிலையில் மிகவும் கவலையோடு இருந்து கொண்டிருந்தார்கள். ஒரு சத்தாவுடையார்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் மரணித்து விட்டார்கள் என்று சொன்னால் அவருடைய கழுத்தை நான் வெட்டி விடுவேன். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் வஹியை பெறுவதற்காக எப்படி சென்றார்களோ அப்படி அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சென்றிருப்பார்கள், அவர் மரணித்திருக்க மாட்டார்கள் என்று உமர் கத்தாபுல் நான் சொல்லிக் கொண்டிருக்க அபூபக்கர் சித்திக் அவர்கள் அந்த இடத்திற்கு வருகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஜனாசாவை பார்ப்பதற்காக அவரை அறைக்கு சென்று பார்க்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் ரஹ்மத்துல் ஆலமீன் ஜனாசாவாக இருக்கிறார்கள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். தாங்கிக் கொள்ள முடியவில்லை. நெற்றியில் முத்தமிட்டு சொன்னார்கள், தித்த ஹய்யன் வ பையத்துன் யா ரசூலுல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே, நீங்கள் உயிரோடு இருக்கக்கூடிய காலத்தில் உங்கள் மீது நறுமணம் கமழ்ந்தது. இதோ நீங்கள் மரணித்து விட்டீர்கள், இப்போதும் உங்கள் மீது நறுமணம் கமழ்ந்து கொண்டிருக்கிறது யா ரசூலுல்லாஹ் என்று சொல்லிவிட்டு வெளியே எழுகிறார்கள். மக்கள் எல்லாம் மிகப்பெரிய குழப்பம். ஏன் அல்லாஹ்வுடைய தூதர்கள் மரணித்து விட்டார்கள்? இந்த மரணம் நபியும் தப்பி பிடித்து விட்டதே, ரசூல்மார்களை இந்த மரணம் விடவில்லை என்ற கவலையோடு அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரத்தில் கண்ணியத்திற்குரியவர்கள் வந்து சொன்னார்கள், மக்களே கேட்டுக் கொள்ளுங்கள், யார் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வணங்கிக் கொண்டிருந்தீர்களோ ஃபஇன்ன முஹம்மதன் கத் மாத். இதோ அபூபக்கராக இருக்கக்கூடிய நான் சொல்கிறேன், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்து விட்டார்கள். அவரும் இந்த மரணம், அவரையும் இந்த மரணம் கப்பி பிடித்து விட்டது. இது உண்மைதான், இதை ஏற்றுக்கொள்ளுங்கள். யார் அல்லாஹ்வை வணங்கிக் கொண்டிருக்கிறீர்களோ அவர்கள் தெரிந்து கொள்ளுங்கள், அல்லாஹ் நிரந்தரமானவன், அவன் மட்டுமே மரணத்திற்கு அப்பாற்பட்டவன் என்று அந்த நேரத்தில் அவர்கள் சொன்னார்கள் என்றால் தெரியக்கூடிய அல்லாஹ் யாரையும் விட மாட்டான். அதே போல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், அவருடைய இறுதி காலம் நெருங்குகிறது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பொறுத்தவரை விருந்தாளிகளை உபசரிப்பதில் மிகவும் விருப்பமுடையவர், ஆசைப்படுவார். அப்படி ஒரு நாள் விருந்து வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் எல்லோரும் விருந்துண்டு கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரத்தில் ஒரு வயது முதிர்ந்த நடக்க முடியாத ஒரு மனிதர் வந்து கொண்டிருக்கிறார். அந்த மனிதரை பார்த்து இவர் ஆசைப்படுகிறார், இந்த மனிதரும் என்னுடைய விருந்தில் பங்கேற்க வேண்டுமே என்ற அடிப்படையில் அந்த மனிதரை அழைத்து வர சொல்கிறார். அழைத்து வந்து அவருக்கு விருந்தை கொடுக்கக்கூடிய நேரத்தில் அந்த உணவை அவரால் உண்ண முடியவில்லை, சிரமப்படுகிறார். இப்படிப்பட்ட அந்த நிலையை பார்த்து அவர் கேட்கிறார், உங்களுக்கு என்ன ஆனது, ஏன் இப்படி இருக்கிறீர்கள், இந்த உணவை கூட உங்களால் உண்ண முடியவில்லையே என்று கேட்கக்கூடிய நேரம் அந்த மனிதர் சொன்னார், நான் நல்ல மனிதனாக ஆரோக்கியமாகத்தான் இருந்தேன், வயது மூப்பின் காரணமாக எனக்கு இப்படி ஆகிவிட்டது என்று அவர் சொல்லக்கூடிய நேரத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிரார்த்தனை செய்தார்கள், யா அல்லாஹ், இப்படிப்பட்ட வயது மிகவும் முடியாத சூழ்நிலை வரக்கூடிய தள்ளாத வயது வரக்கூடிய நாள் வரை எனக்கு உயிரை நீ கொடுத்து விடாதே, நான் ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய நேரத்திலே என்னுடைய உயிரை நீ கைப்பற்றிக் கொள்வாயாக என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிரார்த்தனை செய்த மாத்திரத்தில் அந்த வயது முதிர்ந்த அந்த மனிதர் தன்னுடைய உண்மையான தோற்றத்திற்கு மாறுகிறார்கள். அந்த வயது முதிர்ந்த மனிதர் யார் என்றால் அவர்தான் மலக்குல் மௌத் அலைஹி. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிரார்த்தனை செய்தவுடன் அந்த பிரார்த்தனை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அங்கீகரித்து அந்த கணத்திலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய உயிர் கைப்பற்றப்படுகிறது. இப்படி நபிமார்களாக இருந்தாலும் சரி, மலக்குமார்களாக இருந்தாலும் சரி, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் விட்டு வைக்க மாட்டார். மலக்குமார்களுக்கும் மரணம் இருக்கிறது என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய திருமறை குர்ஆனில் பல இடங்களில் பதிவு செய்திருக்கிறார். ஆனால் நம்மை போன்ற மரணம் கிடையாது. மறுமை நாள் வரக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒட்டுமொத்த மலக்குமார்களின் உயிரையும் அல்லாஹ் கைப்பற்றும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கேட்பார், அந்த நாளில் மறுமை நாள் வரக்கூடிய அந்த இறுதி நாளில் எல்லா மனிதர்களும் மாண்டு விடுவார்கள், யாரும் இருக்க மாட்டார்கள். அது போன்ற அந்த சந்தர்ப்பத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மலக்குமார்களை குறிப்பாக
மலக்குல் மௌத் அவர்களை அல்லாஹ் அழைப்பார். யா மலக்குல் மௌத் மன் பக்கிய, மலக்குல் மௌத்தே இந்த நாளில் யார் உயிரோடு இருப்பது? எல்லோரும் மரணித்து விட்டார்களே, யாரும் இல்லை உலகத்தில். அப்படிப்பட்ட இந்த நேரத்தில் உயிரோடு இருக்கக்கூடியவர்கள் யார் என்று கேட்பார். உடனே மலக்குல் மௌத் சொல்வார்கள், பகிய இஸ்ராஃபீல் வபகிய ஜிப்ரீல் வபகிய மீகாயில் வபகிய அத்வக ضعيف மலக்குல் மௌத். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உயிரோடு இருக்கிறார்கள், இஸ்ராஃபீல் அலைஹிஸ்ஸலாம் உயிரோடு இருக்கிறார்கள், மீகாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உயிரோடு இருக்கிறார்கள். இந்த நேரத்தில் இவர்கள் எல்லாம் உயிரோடு இருக்கிறார்கள். உன்னுடைய படைப்பில் மிக மிக பலகீனமாக இருக்கக்கூடிய மலக்குல் மௌத் ஆகிய நான் உயிரோடு இருக்கிறேன் என்று சொல்லுவார். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த நேரத்தில் சொல்வான், அப்படி என்றால் இந்த நேரத்தில் நீங்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உயிரை கைப்பற்ற வேண்டும். ஒரு உயிரை கைப்பற்றுவதற்காக மலக்குல் மௌத் அந்த இடத்திற்கு செல்வார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சுஜூ செய்தவராக, ருக்கூ செய்தவராக இருந்து கொண்டிருப்பார்கள், அல்லாஹ்வை வணங்கிக் கொண்டிருப்பார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அழைத்து சொல்வார்கள், யா ஜிப்ரீல் கதுமாத், ஜிப்ரீலே எல்லோரும் மரணித்து விட்டார்கள், யாரும் இல்லை. அம்லத்துல் அர்ஷ், அர்ஷை சுமக்கக்கூடிய வானவர்கள் மரணித்து விட்டார்கள், யாரும் இல்லை. அல்லாஹ் எப்போதாவது கட்டளையிட்டு இருக்கிறார், உங்களுடைய உயிரை கைப்பற்ற வேண்டும். அந்த நேரத்தில் கண்ணீர் வடித்தவராக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், எப்படிப்பட்ட படைப்பு, 600 ரெக்கைகளோடு மிக பிரம்மாண்டமான படைப்பு. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லக்கூடிய நேரத்தில் என்ன சொல்வான் தெரியுமா? ரூஹ் என்ற வார்த்தையை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பயன்படுத்துவார். மலக்குமார்களுடைய தலைவர் அவர். அப்படிப்பட்ட ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அந்த மரண நேரத்தில் கண்ணீர் வடித்தார்கள். இறைவா, சக்கராத்துடைய அந்த வேதனை விட்டு என்னை பாதுகாத்துவிடு இறைவா என்று அவர்கள் பிரார்த்தனை செய்வார்கள். இப்படி ஒவ்வொரு மலக்குமாருடைய உயிரையும் மலக்குல் மௌத் அவர்கள் கைப்பற்றுவார்கள். இறுதியாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கேட்பார், யா மலக்குல் மௌத் மன் பக்கிய, இப்போது யார் உயிரோடு இருப்பது? எல்லோரும் மரணித்து விட்டார்களே, இப்போது யார் உயிரோடு இருப்பது என்று கேட்கக்கூடிய நேரத்தில் மலக்குல் மௌத் சொல்வார்கள், பக்கிய அப்துல் ضعيف மலக்குல் மௌத், உன்னுடைய படைப்பில் மிக மிக பலவீனமாக இருக்கக்கூடிய படைப்பாக இருக்கக்கூடிய மலக்குல் மௌத் ஆகிய நான் உயிரோடு இருக்கிறேன். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன செய்வான் தெரியுமா? என்ன சொல்வான் தெரியுமா? என்னுடைய அதிகாரிகளை எல்லாம் மரணத்தை சுவைக்க வைத்த உங்களுக்கு அந்த மரணத்தை இப்போது நான் சுவைக்க வைக்கிறேன் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்வான். அந்த நேரத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொர்க்கத்திற்கும் நரகத்திற்கும் இடைப்பட்ட இடத்தில் நீங்கள் சென்று நில்லுங்கள். அந்த இடத்தில் வைத்து மலக்குல் மௌத் அவர்களுடைய உயிர் கைப்பற்றப்படும். அந்த மரண வேதனையை தாங்கிக் கொள்ள முடியாமல் கண்ணியத்திற்குரியவர்களே, அவர் அலறக்கூடிய சத்தம் கேட்கும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள் என்றால் கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த மரணத்தை நினைத்து என்றால் நாம் கவலைப்பட்டதுதான். நிச்சயமாக இந்த உலகத்தில் அந்த மரணம் என்னை கப்பி பிடிக்கும். எத்துணை வயது இந்த உலகத்தில் வாழ்ந்தாலும் சரி, அந்த மரணம் என்னை கவி பிடிக்கும். அதற்கு நாம் தயாராக இருக்கிறோமா? சஹாபாக்கள் தயாராகிக் கொண்டிருந்தார்கள் மரணத்திற்கு. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இருக்கிறார் என்பதற்கு இந்த உலகத்தில் பல சான்றுகளை வைத்திருக்கிறார். அப்படித்தான் குருட்டுத்தனமாக ஏதோ அல்லாஹ் இருக்கிறார் என்று ஏற்றுக்கொள்வதை அல்லாஹ் விரும்பவில்லை. மாறாக அவருடைய சான்றுகளை அல்லாஹ் பார்க்க சொல்கிறார். இன்னஹு கல்கி ஸமாவாத்தி வல் அர்தி வக்திலாஃபில் லைலி வன் நஹாரி லஆயாத்து உலுல் அல்பாப், வானங்கள் பூமி படைக்கப்பட்டதிலும் இரவு பகல் மாறி மாறி வருவதிலும் அல்லாஹ் இருக்கிறார் என்பதற்கு மிகப்பெரிய சான்று அல்லாஹ் வைத்திருக்கிறார், மிகப்பெரிய அத்தாட்சி. அதே போல ஒரு மிகப்பெரிய அத்தாட்சி தான் இந்த மரணம், இந்த உயிர். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நம்ரூத் என்ற அந்த மண்ணிடத்தில் பேசிக் கொண்டிருப்பார். பேசக்கூடிய நேரத்தில் அந்த மனிதன் நிறைய விதண்டாவாதங்களை பேசிக் கொண்டே இருப்பார். அந்த நேரத்தில் நம்ரூத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து கேட்பார், உன்னுடைய ரப், உன்னுடைய இறைவன் எப்படிப்பட்டவர், அவன் யார் என்று கேட்கக்கூடிய நேரத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? ரப்பி அல்லதி யுஹ்யி வ யுமீத். அவன் எப்படிப்பட்டவன் என்று உனக்கு தெரியுமா? அவன் தான் ஒரு மனிதனுக்கு உயிர் கொடுக்க முடியும்,
அவன் நினைத்தால் தான் ஒரு மனிதனுடைய உடலை விட்டு உயிர் பிரியும். அவன்தான் அல்லாஹ் என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வை அறிமுகப்படுத்துகிறார்கள். அதே போல அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிறைய இடத்தில் சத்தியம் செய்வார்கள். மிக முக்கியமான ஒரு செய்தியை சொல்லக்கூடிய நேரத்தில், மிக முக்கியமான ஒரு ஹதீஸை சொல்லக்கூடிய நேரத்தில் சத்தியம் செய்வார்கள். அந்த சத்தியம் எப்படி இருக்கும்? வல்லதி நஃப்ஸு முஹம்மதின் யதி, இந்த முஹம்மதுடைய உயிர் யாருடைய கைவசத்தில் இருக்கிறதோ அந்த அல்லாஹ்வின் மீது சத்தியமாக என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள் என்றால் தெரியக்கூடியவர்களே, நம்மை படைத்த அல்லாஹ் ஒருவன் இருக்கிறான். அவன்தான் அனைத்து பிரபஞ்சத்தையும் பரிபாலித்துக் கொண்டிருக்கிறான் என்பதற்கு மிகப்பெரிய சான்று இந்த மரணம் என்பதை நாம் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். அதனால்தான் அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனில் பல இடங்களில் இந்த மரணத்தை வைத்து சவால் விடுவதை நம்மால் பார்க்க முடியும். உங்களால் எல்லாம் முடியுமா? நான் தான் சம்பாதிக்கிறேன், இது என்னுடைய வாழ்க்கை, எனக்கு அனைத்திற்கும் சக்தி இருக்கிறது, 1000 பணியாட்கள் இருக்கிறார்கள், சொல்ல முடியாத அளவுக்கு செல்வங்கள் என்னிடத்தில் இருக்கிறது என்று மாறு கட்டக்கூடிய மக்களை பார்த்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பேசுவான். நஹ்னு கத்தர்னா பைனக்குல் மௌத் வமா நஹ்னு பிமஸ்பூகின். நஹ்னு கத்தர்னா, நாம் தான், அல்லாஹ்வாகிய நாம் தான் உங்களிடத்தில் மரணத்தை விதியாக எழுதினோம். நாம் விதியாக்கி இருக்கிறோம். யாருக்கு எந்த நேரத்தில் எந்த நிமிடத்தில் அந்த மரணம் வர வேண்டும் என்பதை நாம் விதியாக எழுதியிருக்கிறோம். என்னை எவராலும் கேட்க முடியாது, என்னை எவராலும் வெல்ல முடியாது என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சவால் விடுவதை பார்க்க முடிகிறது. இன்னும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பேசுகிறான் பாருங்கள். كيف تكفرون بالله وكنتم امواتا فاحياكم ثم يميتكم ثم يحييكم ثم الينا ترجعون. كيف تكفرون بالله. அல்லாஹ் கேட்கிறான், ஒட்டுமொத்த மனித சமுதாயத்தை பார்த்து அல்லாஹ் கேட்கிறான், كيف تكفرون بالله, நீங்கள் எப்படி அல்லாஹ்வை மறந்து அல்லாஹ்வை நிராகரித்து உலகத்தில் வாழ முடிகிறது என்று அல்லாஹ் கேட்கிறான். முடியுமா உங்களால்? என்ன நியாயமான காரணம் இருக்கிறது என்று அல்லாஹ் கேட்கிறான். ஏன்? வகுந்தும் அவ்வாத்தில் ஃபஹியாக்கும், நீங்கள் மையத்தாக ஒரு காலகட்டத்தில் இருந்தீர்கள், இன்னதென்று கூறப்படும் ஒரு பொருளாக நீங்கள் இருக்கவில்லை. அப்படிப்பட்ட நிலையிலிருந்து உங்களை நாம் படைத்தோம், உங்களுக்கு ரூஹை, உயிரை நாம் கொடுத்தோம், இன்னும் அந்த உயிரை நாம் கைப்பற்றுகிறோம். சும்மா யுமீதுக்கும் சும்மா யுஹீக்கும், ஆனால் அந்த மரணம் நிரந்தரம் கிடையாது. அதற்கு பிறகு உங்களுக்கு நாம் அந்த உயிரை நீட்டிக் கொடுக்கிறோம். அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் என்னை இந்த உலகத்தில் எப்படி உங்களால் புறக்கணித்து வாழ முடியும்? அப்படிப்பட்ட கேள்வி சிந்தித்து பாருங்கள். மரணத்தை மறந்து, மரணத்திற்கு பிறகு வரக்கூடிய வாழ்க்கையை மறந்து இந்த உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தொழுகை இல்லை, நன்மையான காரியங்கள் செய்வதில்லை, தொழுகையின் பக்கம் திரும்பி பார்க்காத மக்களாக இருந்து கொண்டிருக்கிறோம். ஜுமாவுடைய தொழுகையை மட்டும் கடமையாக நினைத்து, அதை ஒரு வணக்க வழிபாடாக அதை மட்டுமே நினைத்து அந்த ஜுமாவை மட்டும் நிறைவேற்றக்கூடிய மக்களாக இருந்து கொண்டிருக்கிறோம். கையேற்றக்கூடிய அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ் கேட்கிறான், தொழாதவர்கள், நிராகரிக்கக்கூடிய மக்களுக்கு ஒப்பானவர்கள், தொழுகை இல்லையா, ஐவேளை தொழுகை யார் தொடவில்லையோ அவர் நிராகரிக்கக்கூடிய மக்களுக்கு ஒப்பானவர்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்றால் தெரியக்கூடியவர்களே, நாமும் ஒரு வகை நிராகரிப்பில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மை பாதுகாக்க வேண்டும். இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இப்படி கேட்கிறார், கல்லா இதா பலகதி தராக்கிய வகீல மன் ராக். அவ்வாறல்ல, கல்லா நீங்கள் நினைப்பது போல அல்ல காரியம். நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம், நம்முடைய கற்பனையில் நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம் இந்த வாழ்க்கையை பற்றி. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதை யதார்த்தமாக நமக்கு சொல்லி காட்டுகிறான். கல்லா, நீங்கள் நினைப்பது போல அல்ல உங்களுடைய வாழ்க்கை. இதா பலகதி தராக்கிய வகீல மன் ராக். ஒரு நாள் உங்களுடைய உயிர் தொண்டை குழியில் வந்து அடையும். நிச்சயமாக யாரும் தடுக்க முடியாது. அந்த நாளில் அந்த உயிர் அந்த தொண்டை குழியை வந்து அடையக்கூடிய அந்த நாளில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கேட்பான், வகீல மன் ராக், இந்த நேரத்தில் உங்களை காப்பாற்றக்கூடியவர் யார்? மருத்துவர்களா,
மருத்துவ உபகரணங்களா அல்லது டோனர்ஸ்களா யாராக இருந்தாலும் அழைத்து வாருங்கள். அல்லாஹ் சவால் விடுகிறார். அவன் அறிந்து கொள்ளுவான், அந்த மனிதனுக்கு தெரிந்துவிடும், இதுதான் என்னுடைய பிரிவுடைய கடைசி நிமிடம் என்பதை அவன் புரிந்து கொள்வான். அவனுடைய கெண்டை காடும் பின்னிக் கொள்ளக்கூடிய அந்த நேரத்தில் அவருடைய உயிரை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கைப்பற்றுவேன் என்று சொல்லி காட்டினார். சவால் விடக்கூடிய வசனங்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மரணத்தை வைத்துதான் பேசுகிறார். உங்களால் என்ன செய்ய முடியும்? அதுதான் கேள்வி. இந்த உலகத்தில் அல்லாஹை மறுத்து வாழக்கூடிய மக்கள், சுஜூத் செய்வதற்கு மறுத்து வாழக்கூடிய மக்கள், நன்மைகள் செய்வதற்கு மறுத்து வாழக்கூடிய மக்கள், அந்த மக்களை பார்த்து அல்லாஹ் கேட்கிறான், உங்களால் என்ன செய்ய முடியும்? ஏன் நீங்கள் உயிரோடு இருக்கிறீர்கள்? உங்களுடைய குடும்பத்தாருடைய மரணம் நிகழ்கிறது, உங்களுடைய கண்ணிற்கு முன்பாக. அல்லாஹ் சொல்கிறான், பலவுலா இன்குன்தும் கைரி மதி தர்ஜிஊனஹா இன்குன்தும் சாதிகீன். உங்களுடைய கண்களால் பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள், அவர்கள் மரணத்தை தழுவிக் கொண்டிருக்கிறார்கள். உங்களால் எல்லா முடியும் என்றால், உங்களால் எல்லா ஆற்றலும் உங்களுக்கு இருக்கிறது என்றால், அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் உண்மையாளராக இருந்தால் அந்த உயிரை திருப்பி கொள்ளுவார். புரியுமோங்களால் முடியுமாவதால் அல்லாஹ் கேட்கிறான். கண்ணியத்திற்குரிய ஒன்று இப்படி திருமலை குர்ஆனில் பல சவால்களை நாம் பார்க்க முடியும். ஏன் உங்களால் ஒன்றும் முடியாது? அல்லாஹ் சொல்கிறார், நீங்கள் பலகீனமாக படையுங்கள், உங்களால் ஒன்றும் முடியாது. நாம் உங்களை படைத்தோம், உங்களுக்கான அருட்கொடைகளை எல்லாம் நாமே கொடுத்தோம். உங்களுக்கு எண்ணி பார்க்க முடியாத அருட்கொடைகளை நாமே கொடுத்தோம். ஒரு நாள் அந்த அருட்கொடைகளை எல்லாம் நாம் திரும்ப எடுப்போம், ஒரு உயிரை நாம் கைப்பற்றுவோம் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சவால் விடுகிறான். என்றால் என்ன காரணம்? நாம் சிந்திக்க வேண்டும். நம்மால் ஒன்று முடியாது, நாம் பலகீனமானவர்கள். இந்த மரணத்திலிருந்து நம்மை தப்ப முடியாது. இந்த மரணம் யாரையும் விட்டு வைக்காது என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் பல இடங்களில், ஒரு இடத்தில் இரண்டு இடத்தில் அல்ல, வெளியிட்டிருக்கிறார். திருமறை குர்ஆனை எடுத்து புரட்டி பாருங்கள். பல இடங்களில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மரணத்தை பற்றி தான் பேசுவார். ஏனென்றால் அது மிகப்பெரிய படிப்பினை ஒரு மூமினுக்கு. அதே போல வெளியே திருப்பை ஒன்று, அதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு முஃமினுக்கு செய்யக்கூடிய உபதேசத்தில் சிறந்த உபதேசம், அவனுக்கு ஒரு மாற்றம் ஏற்படக்கூடிய உபதேசம் என்பது மரணத்தை கொண்டு செய்யக்கூடிய உபதேசம் என்று சொன்னார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கூட ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு கட்டத்தில் உபதேசத்தை கொடுத்திருக்கிறார்கள். ஆசானி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு நாள் என்னிடத்தில் வந்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், ஆசானி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்னிடத்தில் வந்தார்கள், என்னை அழைத்து பேசினார்கள். யா முஹம்மத் இஸ்மா ஷஹத, முஹம்மதே நீங்கள் எப்படி வேண்டுமானாலும் இந்த பூமியில் வாழலாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்நேரமும் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு நமக்கு ஒரு முன்மாதிரியாக வாழ்ந்தவர். அப்படிப்பட்ட அந்த நபியை பார்த்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறார்கள், யா முஹம்மத் இஸ்மா ஷஹத, நீங்கள் எப்படி வேண்டுமானாலும் வாழலாம், நீங்கள் அல்லாஹ்வுக்கு கட்டுப்படலாம், கட்டுப்படுவதற்கு மறுக்கலாம். ஆனால் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், என்றைக்காக இருந்தாலும் ஒரு நாள் நீங்கள் மரணித்து விடுவீர்கள். அதற்கு பிறகு நீங்கள் நன்மை செய்வதற்கான சந்தர்ப்பத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தரவே மாட்டான். இன்னும் சொன்னார்கள், நீங்கள் யாரை வேண்டுமானாலும் நேசிக்கலாம், நம்முடைய குழந்தையை நேசிக்கிறோம், தாயை நேசிக்கிறோம், தந்தை நேசிக்கிறோம், மனைவிமார்களை நேசிக்கலாம். ஆனால் அவர் அளவுகோலை வைத்துதான் நீங்கள் நேசத்தை செலுத்த வேண்டும். அதுதான் என்ன தெரியுமா? நிச்சயமாக அவர்களை ஒரு நாள் நீங்கள் பிரிந்து விடுவீர்கள். அந்த எண்ணம் உங்களிடத்தில் இருந்து கொண்டே இருக்குது. நீங்கள் எப்படிப்பட்ட நேசத்தை வைத்திருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட பாசத்தை வைத்திருந்தாலும் சரி, நிச்சயமாக ஒரு நாள் அவர்கள் உங்களை விட்டு பிரிந்து விடுவார்கள், அல்லது நீங்கள் அவர்களை விட்டு பிரிந்து விடுவீர்கள் என்ற உண்மையோடு அவர்கள் மீது நேச வையுங்கள் என்று சொன்னார்கள். நீங்கள் நாடிய நற்கருமத்தை செய்து கொள்ளுங்கள். உங்களால் முடிந்த அளவுக்கு, எந்த அளவுக்கு இந்த உலகத்தில் எல்லாம் உடம்புலால் கொடுத்த வாய்ப்பை பயன்படுத்தி உங்களால் நன்மையான காரியங்களை எல்லாம், அமல்களை எல்லாம் செய்ய முடியுமோ செய்து கொள்ளுங்கள். ஏன் தெரியுமா? உங்களை பின்தொடரக்கூடியது அது மட்டும் நீங்கள் செய்யக்கூடிய நன்மை.
நீங்கள் செய்யக்கூடிய நன்மையான காரியங்கள், அது தொழுகையாக இருக்கலாம், ஜக்காத்தாக இருக்கலாம், பிற அமல்களாக இருக்கலாம், நீங்கள் செய்யக்கூடிய அந்த அமல்கள் தான் உங்களை பின்தொடர்ந்து வரும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உபதேசம் செய்தார்கள் என்றால், கிளியத்திற்குரியவர்களே, நாம் படிப்பினை பெற வேண்டாமா? யாருக்காக இந்த பூமி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? எதற்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மை படைத்ததற்கான நோக்கம் என்ன என்பதை விளங்கி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கொடுத்த வாய்ப்பை சரியான முறையில் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். உமர் ரலியல்லாஹு அன்ஹு, நமக்கெல்லாம் தெரியும், இந்த உலகத்தில் சொர்க்கத்திற்காக வாக்களிக்கப்பட்ட நபித்தோழர்கள் ஒருவர். அவர் தனக்கு ஒரு பணியாளை வைத்திருந்தார், தனக்கு பணி செய்யக்கூடிய ஒரு பணியாளை வைத்திருந்தார். அந்த பணியாளருடைய முக்கியமான வேலை என்ன தெரியுமா? தினமும் அவரிடத்தில் வந்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய திருமறை குர்ஆனில் மரணத்தை பற்றி சொல்லக்கூடிய வசனங்களை ஓதி காண்பிக்க வேண்டும். இதான் அவருடைய வேலை. எதுவரை இவரை வைத்திருந்தார் என்றால், உமர் கத்தாப் அவருடைய தலையில் நரைமுடி ஏற்படக்கூடிய நாள் வரை அந்த பணியாளை வைத்திருந்தார். அதற்கு பிறகு அந்த பணியாளை அந்த பணியிலிருந்து எடுத்து விட்டார். எதற்காக என்றால், என்னுடைய மரணத்துடைய தூதுவன், என்னுடைய இறுதி நாள் நெருங்கி விட்டது என்ற அடையாளமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த நரைமுடி எனக்கு தந்து விட்டார், அதனால் உங்களுக்கு வேலை இல்லை என்று சொல்லி அந்த பணியாளை நிறுத்தி விட்டார் என்று வரலாறு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. சிந்தித்து பாருங்கள், மரணத்தை எந்த அளவுக்கு நினைவு கூறுகிறார்கள், எந்த கஷ்டங்கள், எந்த துன்பங்கள், எப்படிப்பட்ட கவலைகளையும் மறக்கடிக்க செய்யக்கூடியது இந்த மரண சிந்தனை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சஹாபாக்கள் எல்லாம் ஒரு இடத்தில் கூடி அமர்ந்து எதிரோ பேசி சிரித்துக் கொண்டிருந்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இடத்திற்கு வருகிறார்கள். வந்துவிட்டு சொன்னார்கள், அவருடைய சிரிப்பை பார்த்து சொன்னார்கள், உங்களுடைய இன்பங்களை எல்லாம் அழித்து ஒழிக்கக்கூடிய மரணத்தை நீங்கள் நினைத்து பாருங்கள், அந்த மரணத்திற்கு பிறகு வரக்கூடிய வாழ்க்கை பற்றி சிந்தித்து பாருங்கள், இது போன்ற சிரிப்பே உங்களுக்கு வராது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்றால், நாம் எந்த அளவுக்கு இந்த மரணத்தை பற்றி சிந்திக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஈமானோடு இந்த உலகத்தில் வாழ்வதற்கு 2 வழிமுறையை சொல்லியிருந்தார்கள். இந்த 2 வழிமுறையை நீங்கள் பின்பற்ற வேண்டும் என்று சொல்லியிருந்தார்கள். ஒன்று என்ன தெரியுமா? நீங்கள் திருமறை குர்ஆனை ஓதுங்கள், இது உங்களுக்கு மனிதனுடைய சிந்தனை அதிகப்படுத்தும். இரண்டாவது திக்ருல் மௌத், மரணத்தை நீங்கள் நினைத்து பார்த்துக் கொண்டே இருங்கள், அதனால் உங்களுடைய உள்ளத்தில் ஒரு மாற்றம் ஏற்படும், அதனால் உங்களுக்கு ஈமான் அதிகரிக்கும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள் என்றால் தெரியக்கூடியவர். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்தும் நம்மை ஏமாற்றத்திற்கு தள்ளி கொண்டிருக்கிறது. அதே போல ஷைத்தான் அவருடைய சூழ்ச்சி வலையை விரித்து வைத்து நமக்காக காத்துக் கொண்டிருக்கிறார். எங்கே இந்த மனிதன் தடுமாறுவார், எந்த இடத்தில் இந்த மனிதனை வழிகெடுக்க முடியும் என்பதற்காக ஷைத்தான் சூழ்ச்சி வலையை விரித்து வைத்து நமக்காக காத்துக் கொண்டிருக்கிறான். கணியத்திற்குரியவர்களே, இந்த உலக ஆசையில் மூழ்கி விடாமல், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய இன்பங்களை எல்லாம் பார்த்து ஏமாந்து விடாமல் நாம் இந்த உலகத்தில் வாழ வேண்டுமானால் நிச்சயமாக இந்த மரண சிந்தனை எந்த நேரத்திலும் இடத்தில் இருந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதனால் தான் சொல்லி காட்டுகிறான், அல் மால் வல் பனூ ஸீனத்துல் ஹயாத்துத் துன்யா வல் பாக்கியாத்துஸ் ஸாலிஹாத்துல் கைருன் இன்த ரப்பிக். அல்லாஹ் சொல்கிறான், அல் மால், நீங்கள் சம்பாதிக்கக்கூடிய ஒரு பொருளாதாரம், என்னுடையது என்று நீங்கள் சேர்த்து வைத்துக் கொண்டிருக்கிறீர்களே, உங்களுடைய பொருளாதாரம், வல் பனூ, நீங்கள் ஆசையாக வளர்க்கக்கூடிய உங்களுடைய குழந்தைகள், ஸீனத்துல் ஹயாத்துத் துன்யா, இந்த உலகத்துடைய ஆடம்பரங்கள், இதையெல்லாம் நீங்கள் சேர்த்துக் கொள்வதால் உங்களுக்கு மறுமையில் எந்த பலனும் இல்லை. அல்லாஹ் சொல்கிறார், எந்த பயனும் இல்லை, ஏமாந்து போய்விடுவீர்கள், கை சேதப்பட்டு விடுவீர்கள். எது உங்களுக்கு பயனை ஏற்படுத்தும்? வல் பாக்கியாத்துல் ஸாலிஹாத்துல் கைருன் இன்த ரப்பிக். அல்லாஹ்வுக்காக இக்லாஸோடு, உள்ள தூய்மையோடு நீங்கள் செய்யக்கூடிய நற்கர்மங்கள், பாக்கியாத்துல் ஸாலிஹாத், அந்த அமல்கள் அல்லாஹ்விடத்தில் சிறந்ததாக இருக்கும். அதை நீங்கள் மறுமையில் பார்ப்பீர்கள், அது உங்களுக்கு பயனளிக்கும் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உபதேசம் செய்கிறான். இன்னொரு உபதேசம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ் ஹக்க துகாத்தி வலா தமூதுன்ன இல்லா வஅன்தும் முஸ்லிமூன். ஈமான் கொண்ட மக்களாக இருந்தால் நீங்கள் கேட்டுக் கொள்ளுங்கள், அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள், முஸ்லிமாக அல்லாமல் உங்களுடைய மரணம் நிகழ்ந்து அல்லாஹ் எச்சரிக்கை செய்கிறார்.
உங்களுடைய மரணம் நிகழக்கூடிய நேரத்தில் நீங்கள் முஸ்லீமாக இருக்க வேண்டும். சிந்தித்து போதை இருந்து கொண்டிருக்கக்கூடிய நேரம், போதை பழக்க வழக்கத்தில் இருந்து கொண்டிருக்கக்கூடிய நேரம், நாணக்கான காரியத்தை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நேரம், பாவமான காரியங்களில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கக்கூடிய நேரம், அந்த மலக்குள் மௌத் வந்துவிட்டால் நம்முடைய நிலைமை என்ன? முஸ்லிமாக அல்லாமல் உங்களுடைய மரணம் நிகழ்ந்துவிடக் கூடாது என்று அல்லாஹ் சொல்கிறானே. பதிலுடைய தொழுகை இல்லாத அந்த நாளில் நமக்கு மரணம் ஏற்பட்டால், பதிலுடைய தொழுகை தொழாத அந்த நாளில் நமக்கு அந்த மரணம் ஏற்பட்டால் நாம் எந்த நிலையில் மரணத்தை தழுவோம் என்பதை நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அப்படிப்பட்ட நிலையில் நம்மை பாதுகாக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு கேவலமான நிலை. ஒரு மனிதன் எந்த நிலையில் இந்த உலகத்தில் மரணிக்கிறானோ அந்த நிலையில் தான் மறுமையாக இருக்கும். சிந்தித்து பாருங்கள். மரணம் அல்லாஹ்வுக்கு கட்டுப்படாத அந்த நிலையில் ஏற்பட்டால், நிராகரிக்கக்கூடிய மனிதனுடைய உயிர் எப்படி கைப்பற்றப்படுமோ அப்படித்தான் அந்த மனிதனுடைய உயிரும் கைப்பற்றப்படும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக வரக்கூடிய ஹதீஸ் பாரா இப்னு ஆசிம் அறிவிக்கிறார்கள். இந்த ஹதீஸ் அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு ஜனாசாவில், ஒரு அன்சாரி தோழரை ஜனாசாவில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த ஜனாசாவிற்காக கபர் தோண்டப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் அங்கே அமர்ந்து கொண்டிருக்கிறார். ஒரு குச்சியை வைத்து பூமியை கீறிக்கொண்டே இருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதரோ எதையோ சிந்தித்துக் கொண்டே இருக்கிறார்கள். சஹாபாக்கள் கேட்டவுடன் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், இஸ்தஈனு மின் அஸாபில் கபர், இந்த நேரத்தில் அல்லாஹ்விடத்தில் கபருடைய வேதனை விட்டு பாதுகாப்பு தேடுங்கள் என்று சொல்லிவிட்டு எங்களுக்கு ஒரு உபதேசத்தை செய்தார்கள். அந்த உபதேசத்தை நாங்கள் செவிமடுத்தோம். எப்படி இருந்தது தெரியுமா? ரூசுலின் கோயில் எங்களுடைய தலையில் பறவைகள் அமர்ந்தாலும் கூட எங்களுக்கு தெரியாது. அந்த அளவுக்கு நிசப்தமாக இருந்தது. அல்லாஹ்வுடைய தூதர்களும் பேச ஆரம்பித்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதர்கள் சொன்னார்கள், ஒரு நல்லடியானுடைய உயிரை கைப்பற்ற வேண்டும் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மலக்குமார்களுக்கு கட்டளையிட்டு விட்டால் அந்த மலக்குமார்கள் என்ன செய்வார்கள்? சொர்க்கத்திலிருந்து அவர்கள் வருவார்கள். அவருடைய முகம் என்பது சூரியனை போல பிரகாசிக்கக்கூடியதாக இருக்கும். கண்ண உபயோகம் சூரியனை போல பிரகாசிக்கக்கூடிய முகத்தோடு அவர்கள் இருப்பார்கள். மகளும் கஃபருமின் அக்னாஃபில் ஜன்னா, சொர்க்கத்திலிருந்து ஒரு கஃபன் துணியை எடுத்துக்கொண்டு வருவார்கள். ஹனாத்துல் ஜன்னா, சொர்க்கத்திலிருந்து ஒரு நறுமணத்தை எடுத்துக்கொண்டு வருவார்கள். ஹத்தா யஜிலிசு மின்ஹும் மத்தல் பஷர், அந்த மனிதனுடைய பார்வை எட்டக்கூடிய இடத்தில் மலக்குமார்களுடைய கூட்டம் அப்படியே அமர்வார்கள். இரண்டு புறமாக அமர்வார்கள். அமர்ந்து விட்டு அந்த மனிதருக்காக பிரார்த்தனை செய்வார்கள். யா அல்லாஹ், இந்த மனிதனுடைய பாவத்தை நீ மன்னித்து விடு, இந்த மனிதன் மீது நீ கருணை காட்டு என்று அந்த மலக்குமார்கள் பிரார்த்தனை செய்து கொண்டே இருப்பார்கள். அந்த நேரத்தில் இந்த மனிதனுடைய உயிரை யார் எடுக்க வேண்டும் என்று அல்லாஹ் முடிவு செய்திருப்பார். அந்த மலக்கு தான் அந்த உயிரை எடுக்க முடியும். அந்த மலக்குள் மௌத் அதே அந்த மனிதனுக்கு நெருங்கி வருவார். அவருடைய அருகாமையில் தலைக்கு மத்தி வந்து அமர்வார்கள். அருகாமையில் அமர்வார்கள். அமர்ந்து விட்டு பேசுவார், யார் ரூஹத் தய்யிபா, இந்த வார்த்தையை நாம் அனைவரும் செவியில் கேட்க வேண்டும். யார் ரூஹத் தய்யிபா, இந்த வார்த்தையை தான் செவிமடுக்க வேண்டும். மரணத்துடைய ஒரு நல்ல ஆத்மாவை உஹ்ரிஜத்தின் மக்ஃபிரத்தும் மினல்லாஹி வ ரிதுவான், என்னுடைய நல்ல அடியானே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உன்னை மன்னித்து விட்டார், உன் மீது கருணை காட்டி விட்டார் என்ற நற்செய்தியை பெற்றுக் கொண்டு இந்த உடலை விட்டு நீ வெளியேறு என்று அல்லாஹ் அந்த நேரத்தில் அந்த மலக்கு சொல்லுவார். இதை பற்றி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய திருமறை குர்ஆன் பேசுகிறார். நல்ல மனிதர்களுக்கு ஏற்படக்கூடிய நிலைமை, யா அய்யத்துஹன் நஃப்ஸுல் முத்மஇன்னா, ஓ சாந்தி அடைந்த அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெற்ற ஆத்மாவே, இர்ஜி இலா ரப்பிகி ராதியத்தன் மர்தியா, நீ வெளியேறு, அல்லாஹ் உன்னை பொருந்திக் கொண்டான். ராதியத்தன் மர்தியா, அல்லாஹ்வை நீ பொருந்திக் கொண்ட அந்த நிலையில் நீ வெளியேறு. ஃபதுஹுலி ஃபி இபாதி, என்னுடைய நல்லடியார்களோடு நீ சேர்ந்து விடு. வதுஹுலி ஜன்னத், நீ சொர்க்கத்திற்குள் நுழைந்து விடு என்று அந்த நேரத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்வான் என்று தன்னுடைய திருமறை குர்ஆனில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டினார். இன்னொரு வசனம் பாருங்கள், இன்னல்லதீன காலு ரப்பனா அல்லாஹ், என்னுடைய ஏவன் அல்லாஹ் என்று சொல்லி அதில் சும்மஸ்தகாம், அதில் உறுதியாக யார் நிலைத்து இந்த உலகத்தில் வாழ்கிறார்களோ அவரிடத்தில் அந்த மலக்குமார்கள் வருவார்கள். ததனஸ்ஸலு அலைஹிமுல் மலாயிகத்து,
அல்லா தகாபு வலா தஹ்சனு வஅபிஷிரு பில் ஜன்னத்தி அல்லதி குன்தும் துஅதூன் நஹ்னு அவுலியாக்கும் ஃபில் ஹயாத்தித் துன்யா வ ஃபில் ஆখিরা இன்னல்லதீன காலு ரப்புனா அல்லாஹ், என்னுடைய இறைவன் அல்லாஹ் என்று சொல்லி அதில் உறுதியாக நிற்கக்கூடிய மக்களிடத்தில் அந்த நேரத்தில், அந்த மரணத்துடைய நேரத்தில் மலக்குமார்கள் வருவார்கள். அவர்கள் சொல்வார்கள், அல்லா தகாபு வலா தஹ்சனு வஅபிஷிரு பில் ஜன்னah, நீங்கள் கவலைப்படாதீர்கள், பயப்படாதீர்கள், உங்களுக்கு சொர்க்கம் இருக்கிறது. நஹ்னு அவுலியா, இந்த உலகத்தில் நாங்கள் உங்களுக்கு நண்பர்களாக இருக்கிறோம். இந்த உலகத்தில் நீங்கள் நல்ல மனிதர்களாக இருந்ததின் காரணமாக உங்களுக்கு நண்பர்களாக அவுலியாக்கும் ஃபில் ஹயாத்தித் துன்யா, இந்த உலகத்தில் நாங்கள் உங்களுடைய நண்பர்களாக இருந்தோம். வ ஃபில் ஆখিরা, கவலைப்படாதீர்கள், மறுமையில் உங்களுக்கு நாங்கள் நண்பர்களாக இருப்போம் என்று அந்த மலக்குமார்கள் சொல்வார்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான் என்றால் ஏற்றுக்கொள்ளக்கூடிய இந்த வார்த்தை நாம் செவிமடுக்க வேண்டும். அல்லாஹ்விடத்தில் இதற்காக பிரார்த்தனை செய்ய வேண்டும். இறைவா, எனக்கு நல்ல மரணத்தை தான், எனக்கு நல்ல மரணத்தை தான். மரணத்துடைய நேரத்தில் உன்னுடைய நினைவோடு உன்னுடைய சிறு கலிமாவை சொல்லி மரணிக்கக்கூடிய வாக்கியத்தை தா என்று நாம் ஒவ்வொரு தொழுகையில் கேட்கிறோமாக எதிர்க்கவில்லையே. நமக்கு மரணத்துடைய சிந்தனை இல்லை. அது யாருக்கோ இருந்து கொண்டிருக்கிறது, அது தூரத்தில் நடந்து கொண்டிருக்கிறது, வேறு குடும்பத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் அல்லாஹ் சொல்கிறான், நீயும் ஒரு நாள் மரணிப்பாய், உன்னுடைய நேரம் முடிவு செய்யப்பட்டு விட்டது என்று அல்லாஹ் சொல்கிறான். இனிமேல் தான் நம்முடைய மரணத்துடைய நேரம் முடிவு செய்ய வேண்டும் என்ற எந்த அவசியமும் கிடையாது. நாம் பிறக்கும் போதே நம்முடைய மரணத்துடைய நேரத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் முடிவு செய்து விட்டார். அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போல ஒரு கெட்ட அடியானுடைய உயிர் எப்படி கைப்பற்றப்படும் என்பதை பற்றியும் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள். ஒரு கெட்ட அடியானுடைய உயிரை எடுக்கக்கூடிய நேரத்தில் அந்த மலக்குமார்கள் கோர தோற்றத்தோடு வருவார்கள். நல்லவர்களுக்கு சூரியனை போல பிரகாசத்தோடு வெளிச்சத்தோடு வருவார்கள். கெட்ட மனிதனுக்கு மிகவும் கோர தோற்றத்தோடு அவர்களை பார்த்தாலே பயந்து கொள்வார்கள். அப்படிப்பட்ட நிலையில் வருவார்கள். நரகத்திலிருந்து அவனுக்கு கஃன் துணி எடுத்துக் கொண்டு வருவார்கள். அவனுக்கு இரண்டு புறமாக மலக்குமார்களுடைய சபை அமர்ந்து கொண்டு அவர்கள் பிரார்த்தனை செய்வார்கள், சபிப்பார்கள். யா அல்லாஹ், இவனை சபித்து விடு, இவனுக்கு சாபம் உண்டாகட்டும் என்று சபித்துக் கொண்டே இருப்பார்கள். அந்த நேரத்தில் உயிரை எடுக்கக்கூடிய மலக்குமார் அருகாமையில் வந்து சொல்வார்கள், யாரூஹல் ஹபீபா, கெட்ட மனிதனே, உஹ்ரஜத்தின் இந்த உடலை விட்டு நீ வெளியேறி, இலா சஹத்தின் மினல்லாஹி அஸாப், அல்லாஹ் உன்னை சபித்து விட்டான் என்ற செய்தியும் அல்லாஹ் மீது கோபத்தோடு இருக்கிறான் என்ற செய்தியை பெற்றுக்கொண்டு இந்த உடலை விட்டு நீ வெளியேறு என்று அந்த நேரத்தில் சொல்லப்படும். சிந்தித்து பாருங்கள். அப்படிப்பட்ட ஒரு நிலைமை நமக்கு வந்துவிட்டால் யாரும் நம்மை காப்பாற்ற முடியாது, யாரும் நம்மை காப்பாற்ற முடியாது. அந்த நேரத்தில் அந்த உயிர் உடலில் அங்கும் இங்குமாக ஓடாது. எப்படியாவது ஒரு வாய்ப்பு கிடைக்காது, எப்படியாவது ஒரு வாய்ப்பு கிடைக்காதா என்று அந்த உயிர் உடலில் அங்கும் இங்குமாக ஓடக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த மலக்குமார்களுக்கு ஒரு கட்டளை என்ன தெரியுமா? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதை பற்றி தன்னுடைய திருமறை குர்ஆனில் சொல்லி காட்டுகிறார். வலவு தரா, நபியே நீங்கள் பார்ப்பீர்கள், இதையத்தல்லதீன கஃபருல் மலாயிகத்து யضربون وجوههم وأدبارهم, அந்த உயிர் அங்கும் இங்குமாக ஓடக்கூடிய நேரத்தில் அவருடைய முகத்திலும் முதுகிலும் அடிக்கப்படும். மலக்குமார்கள் அடிப்பார்கள், மலக்குமார்கள் அடிப்பார்கள். அடித்த அந்த உயிர் அந்த நேரத்தில் கைப்பற்றப்படும் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான் என்றால் கண்ணியத்திற்குரியவர்களே, நிறைய படிப்பினை இருக்கிறது, நிறைய படிப்பினை இருக்கிறது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திரும்ப திரும்ப சொல்கிறார், நீங்கள் எச்சரிக்கையாக இருங்கள், ஏமாந்து கொள்ளாதீர்கள், உங்களுக்கு நாம் கொடுத்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்துங்கள், நிச்சயமாக மரணம் உங்களை சந்திக்கும் என்று திருமறை குர்ஆனில் ஏராளமான இடத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திரும்ப திரும்ப பதிவு செய்வதற்கு காரணம் அல்லாஹ் ரஹ்மானாக இருக்கிறான், அவன் கருணையான். நாம் ஏமாந்து கொள்வதற்கு கூடாது, நாம் கை சேரப்பட்டு விடக் கூடாது என்பதற்காக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய திருமறை குர்ஆனில் திரும்ப திரும்ப சொல்கிறான் என்றால் அந்த படிப்பினை எடுத்துக்கொண்டு எந்த நேரத்தில் அந்த மரணத்துடைய சிந்தனை இருக்க வேண்டும். அது மட்டுமல்ல, அந்த மரணத்திற்கு பிறகு வரக்கூடிய வாழ்க்கை நினைத்து கவலைப்படக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட உள்ளத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவருக்கும் தருவாராக பிரார்த்திப்பதாக என்னுடைய ஜும்மாவுடைய முதல் உரையை முடித்துக் கொள்கிறேன்.
لله رب العالمين والصلاة والسلام على رسول الكريم وعلى آله وصحبه أجمعين. هو الذي أرسل رسوله بالهدى ودين الحق ليظهره على الدين كله ولو كره المشركون. يا أيها الذين آمنوا قوا أنفسكم وأهليكم نارا وقودها الناس والحجارة عليها ملائكة غلاظ شداد لا يعصون الله ما أمره به وما يؤمرون. கணியத்திற்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே சகோதரர்களே, மரணம் தரும் சில படிப்பினைகளை நாம் படிப்பினை பெறும் பொருட்டை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஒன்றை மட்டும் நாம் அனுதினமும் நம்முடைய வாழ்க்கையை ஃபஜ்ருடைய தொழுகைக்கு எழக்கூடிய நேரத்தில் நாம் சிந்திக்க வேண்டும். இன்றைய நாளில் நாம் மரணித்து விட்டால் என்னுடைய நிலைமை என்ன? மரணத்தை நினைத்து கண்ணீர் வடிக்கக்கூடியவர்களாக நாம் மாற வேண்டும். ஏனென்றால் ஏன் கண்ணீர் வடிக்க வேண்டும் என்றால், இந்த உலகத்தில் நமக்கு கொடுக்கப்பட்ட வாய்ப்பு அவகாசம் பறிக்கப்படக்கூடிய நேரம். நமக்கு கொடுக்கப்பட்ட அவகாசம் வாய்ப்பு இருக்கிறது. நாளை பார்த்துக் கொள்ளலாம், மறுநாள் பார்த்துக் கொள்ளலாம் என்று நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். அந்த வாய்ப்பு, அந்த அவகாசம் பறிக்கப்படக்கூடிய இறுதி தருணம் தான் நாம். அதனால்தான் சஹாபாக்கள் இந்த மரணத்துடைய நேரத்தில் கண்ணீர் வடித்தார்கள். அபூ ஹுரைரா அவர்கள் தேம்பி தேம்பி அழுகிறார்கள். மரணத்துடைய நேரம் சஹாபாக்கள் கேட்கிறார்கள், நீங்க நிறைய நன்மைகள் செய்திருக்கிறீர்கள், அல்லாஹ்வுடைய தூதரோடு பயணித்திருக்கிறீர்கள், ஏன் அழுகிறீங்க? அவர் சொன்னார், இந்த உலகத்திற்காக நான் அழவில்லை, ஆனால் அவர்கள் செய்யக்கூடிய வாய்ப்பு, நன்மைகள் செய்யக்கூடிய வாய்ப்பு, அது என்னை விட்டு பறிக்கப்பட்டு விட போகிறது. அதற்கு பிறகு என்னால் அவர்கள் செய்ய முடியாதே என்று நினைத்து கவலைப்பட்டார்கள். நாம் கவலைப்பட்டிருக்கிறோமா? நமக்கு கொடுக்கப்பட்ட வாய்ப்பு எந்த நேரத்திலும், இந்த நேரத்தில் நாம் இங்கு அமர்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அல்லாஹ் நாடினால் இன்றைய நாளில் நம்ம கபரை சந்திக்க நேரிடும். யாரும் மறுக்க முடியாது. இன்றைய நாளில் நம்ம கபரை சந்திக்க நேரிடலாம். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்ம உள்ளத்தில் அந்த எண்ணம் பெற வேண்டும். சஹாபாக்களுக்கு அந்த எண்ணம் இருந்தது. இன்னொரு நபித்தோழர் அப்துல்லா இப்னு ரவஹா ரலியல்லாஹு அன்ஹு, அவருடைய இறுதி நேரம், அதாவது அவருடைய தூதர்கள் ஒரு போருக்காக, மஹ்ஸா போருக்காக அனுப்புகிறார்கள். ஜாஃபர் இப்னு அபூ தாலிப் ரலியல்லாஹு அவர்களை முதல் படை தளபதியாக நியமிக்கிறார்கள். இரண்டாவதாக அப்துல்லா இப்னு ரவஹா, ஏனென்றால் இவர் மரணித்து விட்டால் நீங்கள் படைத்தளபதியாக இருக்க வேண்டும், நீங்கள் மரணித்து விட்டால் ஹாரிசா படைத்தளபதியாக இருக்க வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். என்றால் என்ன காரணம்? நாம் மரணித்து விடுவோம், நாம் மரணித்து விடுவோம் என்ற அந்த இறுதி தருணத்தில் அப்துல்லா இப்னு ரவஹா அவர்கள் தேம்பி தேம்பி அழுதார்கள். சஹாபாக்கள் கேட்கக்கூடிய நேரத்தில், போருக்கு செல்கிறீர்களே, குடும்பத்தை விட்டு செல்கிறீர்களே, அதற்காக அழுகிறீர்கள்? இல்லை, எனக்கான வாய்ப்பு முடிந்து விடுமோ என்று நான் கவலைப்படுகிறேன், எனக்கான வாய்ப்பு முடிந்து விடுமோ என்று நான் கவலைப்படுகிறேன் என்று சஹாபாக்கள் அழுதார்கள். உஸ்மான் இப்னு அஃபான் அவர்கள் மையவாடிக்கு சென்றால் போதும் தாரை தாரையாக கண்ணீர் ஒழிப்பார்கள். நாம் பேசிக் கொண்டிருப்போம், நாம் அந்த இடத்திற்கு சென்று மொபைல் போனை பேசிக் கொண்டிருப்போம், மொபைல் போனை பார்த்துக் கொண்டிருப்போம். சஹாபாக்களை பாருங்கள், அந்த இடத்தில் தாடி விளையும் அளவுக்கு அழுவார்கள். ஏன் அழுகிறீர்கள் என்று கேட்கக்கூடிய நேரத்தில் அவர் சொன்னார், அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லியிருக்கிறார்கள், மறுமையுடைய முதல் தங்குவிடம் என்பது இந்த கபர் தான். மறுமையுடைய முதல் தங்குவிடம் என்பது இந்த கபர் தான். இதில் யார் தோற்று விடுகிறார்களோ மறுமையில் அவர் நாசமாகி விடுவார்கள். இதில் யார் வெற்றி அடைந்து விடுகிறார்களோ மறுமையில் வரக்கூடிய அனைத்திலும் அவர் வெற்றி அடைந்து விடுவார்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அதை நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். அதனால் என்னுடைய முதல் தங்குவிடம் எப்படி இருக்கும் என்று நான் நினைத்து அழுகிறேன் என்று உஸ்மான் இப்னு அஃபான் அவர்கள் சொன்னார்கள். என்றால் கண்ணியத்திற்குரியவர்களே, படிப்பினை பெற வேண்டும். படிப்பினை பெறவில்லை என்றால் இறுதி நிமிடம் என்பது நமக்கு மிக மோசமானதாக மாறிவிடும். எந்த நேரத்தில் நிகழும்? குழந்தைகள் மரணமடைந்து கொண்டிருக்கிறார்கள், விபத்தில் மரணமடைகிறார்கள், துர்மரணங்கள் அதிகரித்துக் கொண்டிருக்கிறது. நம்முடைய கண்கூடாக நாம் பார்த்துக் கொண்டே இருக்கிறோம். ஆனாலும் நாம் படிப்பினை பெறாதவர்களாக இருந்து கொண்டிருக்கிறோம், அதனுடைய தொழுகையை பெறாதவர்களாக இருந்து கொண்டிருக்கிறோம், ஜுமாவுடைய அந்த சரியான அந்த சட்டத்தை பேணாத மக்களாக இருந்து கொண்டிருக்கிறோம். சிரித்து பாருங்கள், ஜுமாவுடைய சட்டம் நமக்கு தெரியுமா இல்லை? இது எப்படிப்பட்ட ஒரு கடமை? ஆனாலும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொள்ளும் மக்களே, ஜுமாவுக்காக நீங்கள் அழைக்கப்பட்டால் நேரமாக வாருங்கள், அல்லாஹ்வை நினைவு கூறுங்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான்.
ஆனால் மறந்து விடுகிறோம், கடிப்பிடிப்பதை மதிக்கிறோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இப்படிப்பட்ட நிலையில் நம்மை பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு கொடுத்த வாய்ப்பை சரியான முறையில் பயன்படுத்த வேண்டும். அந்த வாய்ப்பு தவறிவிட்டால் அதற்கு பிறகு ஒரு வாய்ப்பு கிடைக்காது. வாய்ப்பை தவறிவிட்ட மக்கள் சொல்லக்கூடிய வார்த்தை, என்னுடைய இறைவா கொஞ்சம் வாய்ப்பு எனக்கு தரக்கூடாது. எதற்காக? அமல்கள் செய்வதற்காக. அல்லாஹ் ஒரு மனிதனுக்கு ஒரு நேரத்தை முடிவு செய்து விட்டால் அதில் எந்த மாற்றமும் நிகழாது. ஒரு நொடி முந்தவும் செய்யாது, ஒரு நொடி பிந்தவும் செய்யாது. அப்படிப்பட்டதான் அந்த மரணம். அந்த மரணத்திலிருந்து படிப்படை பெறக்கூடியவர்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவரையும் ஆக்கி அருள்வான் என்று பிரார்த்திப்பவனாக இந்த ஜும்ஆவுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.